an eye for an eye, tooth for a toothன்னு சொல்றோம் இல்லையா? திரௌபதி அன்னைக்கு அபல பெண்ணாகத்தானே நின்றாள். அன்றைக்கு அவள் நிலைமையை இவன் யோசிச்சானா? நீ 6வது கல்யாணம் பண்ணிக்கோன்னு இந்த கர்ணன் தானே சொன்னான். அபிமன்யு சின்ன பையன் அங்க நின்று கட்டப்பட்டானே, அவன் நிலைமையை யோசிச்சானா? அப்ப அப்படி கஷ்டப்படுத்தி இன்னொருத்தரை நீ கஷ்டப்படுத்திருக்கன்னா, உன்னை தேர்ல உட்கார வச்சு அடிச்சா உனக்கு அந்த வலி தெரியாது. கீழே தேர் சக்கரத்தை உயர்த்தும் போது அடிச்சாதான்டா தெரியும். போடுறா பானத்தைன்னா அர்ஜுனன் பானம் போட்டான், அந்த பானம் தாக்கியது, அப்படியே கர்ணன் மாண்டு போனான். வியாச பாரதத்தின்படி தர்மம் அவன் உயிரை இழுத்து பிடிச்சு வச்சுது, காப்பாத்தித்து. அதுக்கப்புறம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது, அதெல்லாம் வியாச பாரதத்துல கிடையாது. அது திரைப்படத்துக்காக வஞ்சகன் கண்ணனடான்னு தேவையில்லாம கிருஷ்ணன் பேர்ல தூக்கி பழிய போட்டா. அர்ஜுனன் அடிச்சான், அடிச்சவாறே அவ்வளவுதான், கர்ணன் மாண்டு போனான். அர்ஜுனன் பானம் போட்டு முடிச்சுட்டான்னு தான் வியாச பாரதத்துல இருக்கு. ஆனா வில்லிபுத்தூர் பாரதத்துல வில்லிபுத்தூர் ஆழ்வார் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் வேற கோணத்துல சொன்னார். என்ன விஷயம்னா, இந்த கர்ணன் பண்ண தானம் இருக்கு இல்லையா, அது சாத்விக தானமா, நல்ல தானமா? அது இல்ல. எந்த சாஸ்திரத்திலையும் தானம் உயிர் போகாம காப்பாத்தும்லாம் சொல்லல. தானம் பண்ணா சொர்க்கம் போலான்னு தான் சொல்லியிருக்கு. ஆனா இவன் பண்ண தானம் ஒரு 2 தானமா பண்ணிட்டதுனால அது அவனை அவ்வுலகத்திலையும் அனுப்பாம இந்த உலகத்திலையும் வைக்காம இழுத்து பிடிச்சுட்டு இருந்துதான். அதனால கிருஷ்ணன் போய் என்ன பண்ணானா, அதை கிருஷ்ணார்ப்பணம்னு இங்க கொடுடான்னு வாங்கிட்டு அவனுக்கு நற்கதியை கொடுத்தான். அதனாலதான் நாம் செய்யும் செயல்கள் அப்படி இப்படி கூட குறைச்சிருந்தாலும் கிருஷ்ணார்ப்பணம்னு அவன்கிட்ட சமர்ப்பிச்சிட்டோம்னா அவன் பார்த்து அதை பூர்த்தி பண்ணி தருவான். அதற்காக வாங்கிட்டு அவன் அனுப்பி வச்சான். அதனால அது சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்காக கிருஷ்ணன் வாங்கிட்டது. இப்படி கர்ணனை முடிப்பதற்கு அனுகிரகம் பண்ணான். இது எத்தனாவது? 12 அனுகிரகம் ஆயிடுத்து. மொத்தம் நீ எத்தனை தான் சொல்ல போறேன்னாவது நீங்க கேட்பேள்.